ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கிராமர் ரூல்ஸும் வந்து பார்த்துட்டு வரோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்காக பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மீடியம் டு ஹார்ட் லெவலில் எப்படி கொஸ்டினாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். அதுக்காக ஒரு சில எலிமினேஷன் டெக்னிக் நம்ம அதனால தான் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டன் ரூல் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராமரில் ஒரு சில முக்கியமான ரூல்லாம் வந்து இருக்கும். இது வந்தால் இதான் வரும், இது வந்தால் இது வந்து வரக்கூடாது, இந்த ரெண்டு எப்போதுமே சேர்ந்து வரக்கூடாது, இந்த ரெண்டு எப்போதும் சேர்ந்து வரணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி அதை சீரீஸ் ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டே வந்து வரோம். இன்றைக்கி அதில் ஒரு சில முக்கியமான ரூல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹீ இஸ் த வைசஸ்ட் அண்ட் ஹானஸ்ட் ஒர்க்கர் இன் த ஆஃபீஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எரர் வந்து இருக்குது, இல்லை எரர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எரர் இருக்குது அப்படின்னா என்ன எரர்னு கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒருத்தங்களை பற்றியோ இல்லை வந்து ஒரு மேட்ரை பற்றியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒன்று ஃபுல்லாகவே சூப்பர்லேட்டிவாக வந்து இருக்கணும். ஒருத்தங்களை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பற்றி ஒன்று ஃபுல்லாகவே சூப்பர்லேட்டிவாக, இல்லை வந்து நம்ம வந்து ஆர்டினரியாக சிம்பிளாக வந்து பேசலாம். ஸோ வந்து பாதி சூப்பர்லேட்டிவ் பாதி ஆர்டினரி அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், ஹீ இஸ் த வைசஸ்ட் அப்படின்ட்டாங்க. நம்ம இந்த வைசஸ்ட் இல்லை வந்து மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் வந்து அதுதான் யூஸ் பண்ணுவோம். இங்கே த வைசஸ்ட் அப்படி மாதிரி வந்து இருக்குது. அண்டு ஹானஸ்ட் அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே த வைசஸ்ட்னு வந்துட்டு இப்போ இவர் பற்றி தான் பார்த்தோம்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து த வைசஸ்ட் அண்ட் மற்றும் ஹானஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹானஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர்லேட்டிவாக வந்து இருக்கணும். ஒன்று இது வந்து நமக்கு சூப்பர்லேட்டிவாக இல்லாமல் இதே மாதிரி ஆர்டினரியாக வந்து இருந்திருக்கலாம். இங்கே இதை சூப்பர்லேட்டிவாக கொடுத்ததுனால இதையும் வந்து சூப்பர்லேட்டிவ் ஆக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதே நம்ம வந்து ஆர்டினரியாக வந்து ஆக்கணும். புரியுதா? ஒன்று சூப்பர்லேட்டிவாகவும் ஒன்று வந்து ஆர்டினரியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடாது. ஓகே. இங்கே பாருங்கள், இது நம்ம வந்து ஹீ இஸ் த வைசஸ்ட் அண்டு மோஸ்ட் ஹானஸ்ட் நம்ம மோஸ்ட்னு போட்டோம். அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் வந்து ஆகிடும். அப்போ நமக்கு ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவாக வந்து இருக்கணும். இல்லை ரெண்டுமே இந்த மாதிரி சிம்பிளாக ஹீ இஸ் வைஸ் அண்ட் ஹானஸ்ட், வைசஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் ஹீ இஸ் வைஸ் அண்ட் ஹானஸ்ட் இந்த மாதிரி வந்து ரெண்டுமே ஆர்டினரியாக வந்து இருக்கலாம். அவ்வளோ சிம்பிள். ஓகே. இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி டைம் வேஸ்ட் வந்து பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்போம், எல்லா ரூல்ஸு. ஸோ நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி குயிக் ரிவிஷன் டேபிள் பாக்ஸ் மாதிரி டேபிள் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் புக்கை வச்சு ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட்டாக வந்து ஆகும். ஸோ நீங்கள் புக்கை வச்சு ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸும் ஆப்டிடியூடும் தான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா வந்து லாங்குவேஜில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக படித்து முடிக்கிங்க அதான் பார்த்தோம் அப்படின்னா மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து அதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக்கை வச்சு வந்து படிச்சுக்கோங்க. நம்ம புக்கில் கிராமர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்லேருந்தே கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுமாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேசிக் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கேருந்தே படிச்சுக்கலாம். நீங்கள் தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். ஸோ வந்து புக்கு இருக்கவங்க நீங்கள் வந்து நோட்ஸ் தனியாக எடுக்க வேண்டாம். இதிலே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோட்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். போத் ரவி ஆஸ் வெல் அஸ் ராஜா வேர் ப்ரெசன்ட் தேர். ஸோ அர்த்தம் பாருங்கள், தப்பு இருக்க மாதிரி இருக்கா? தப்பு இருக்க மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு ஏரர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போத்தையும் ஆஸ் வெல் அஸையும் ஒன்றா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இப்போ போத்தோட அண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். போத் ரவி அண்ட் ராஜா ஆஸ் வெல் அஸ்க்கு பதிலாக அண்ட் போத் ரவி அண்ட் ராஜா வேர் ப்ரெசன்டர் இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து கிராமட்டிக்கலாக வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ இல்லை நம்ம வந்து ஆஸ் வெல் அஸ்ஸாக நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா போத்தே வந்து விட்டுருங்க. ஸோ வந்து போத்தே வேண்டாம். ரவி ஆஸ் வெல் அஸ் ராஜா வேர் ப்ரெசன்டர். ஸோ வந்து போத்தையும் ஆஸ் வெல் அஸையும் நம்ம ஒன்றா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான மீனிங் வந்து வராது. அவ்வளோ சிம்பிள். இப்போ இதில் பாருங்கள், ஹீ செட் தட் ஐ ஷால் கோ தேர். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க வந்து எந்த மாதிரி இருக்குது. ஹீ செட் தட் ஐ ஷால் கோ தேர். ஸோ ஐ ஷால் கோ தேர். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கொட்டேஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஓகே.
ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னே நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்பீச் அவங்க சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இருக்குது. என்ன மிஸ்டேக்கு? இப்போ நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து தேட் வந்து யூஸ் பண்ணுவோம். டைரக்ட் ஸ்பீச்சில் ஜஸ்ட் ஹீ செட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த கொட்டேஷனை கொடுத்து அவங்க சொன்னதை அவன் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அப்படியே சொல்லியிருப்போம். தேட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தேட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து இன்டைரக்டாக மாற்றும் போது ஹீ செட் தேட் ஹீ ஷேல் கோ தேர் நம்ம அந்த இடத்துல நம்ம தேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ இங்கே வந்து நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சாக வந்து இருக்குது. அப்போ இந்த தேட் பார்த்தோம் அப்படின்னா அது தேவையில்லை. அவ்வளோதான், சிம்பிள். அப்போது ஹீ செட் ஐ ஷேல் கோ தேர், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், பிரிங் எ டிவி செட் அட் ஹோம். என்ன எரர் இருக்குது? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து அட் ஹோம் அது வந்து பயன்படுத்த வேணாம். ஜஸ்ட்டு பிரிங் எ டிவி செட் ஹோம், அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம வந்து அட் ஹோம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு பிரிங் எ டிவி செட் ஹோம். ஸோ அந்த ப்ரொப்போசல் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதில் பாருங்கள், ஹிம்செல்ஃப் டிட் இட். என்ன எரர் இருக்குது? ஸோ ஒரு சில பேருக்கு பார்க்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணது இல்லையே. ஸோ வந்து எரர்னு தோணும். இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கரெக்டுன்னு தோணும், அப்படி தானே? ஸோ இப்போ எரர்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன எரர்னு தோணணும். அப்படின்னா நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக படிச்சிங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், அப்படி தானே? ஸோ இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம வந்து சப்ஜெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பயன்படுத்தக்கூடாது. இங்கே வந்து நமக்கு இதான் சப்ஜெக்டாக முதலே வந்து இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த ஹிம்செல்ஃபை நம்ம வந்து இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம வந்து சப்ஜெக்டாக வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போ எப்படி வரலாம் அப்படின்னா முதல்ல ஒரு சப்ஜெக்ட் ஹீ வந்துட்டா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹிம்செல்ஃப் டிட் இட், இந்த மாதிரி பார்த்தோம்னா வரலாம். ஸோ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னதுலாம்? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், அவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் எல்லாமே வந்து வரும், அப்படி தானே? அவ்வளோ நீங்கள் ஏதாச்சும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை சப்ஜெக்டாக வந்து பயன்படுத்தக்கூடாது. அவனை முதல்ல சப்ஜெக்ட் ஹீயை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீ ஹிம்செல்ஃப் டிட் இட், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. இதில் பாருங்கள், யூ, தே அண்ட் வி மஸ்ட் ஒர்க் டுகெதர். நம்ம வந்து இதை ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த சீரிஸ் எப்படி கொண்டு போயிட்டு வரோம் அப்படின்னா 10 கோல்டன் ரூல்ஸை டாப் 10 போட்டோம். அடுத்த பார்ட்டு டாப் 20. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாப் 80 அப்படின்னா இது வந்து 8ஆவது பார்ட்டு. 4-5 பார்ட்டில் நம்ம இந்த எரர் வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு இது யாருன்னு தெரியுது, ஆனால் எந்த ஆர்டர்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, புக்கை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா வி, யூ அண்ட் தே மஸ்ட் ஒர்க் டுகெதர். ஸோ நம்ம வந்து இதுக்கு முந்தின எரரில் முந்தின பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா சிங்குலராக வரும்போது எது முதல்ல வரணும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம். இங்கே வந்து 2க்கு மேலே ப்ளூரல் வரும்போது எது முதல்ல வரணும், எது 2ஆக வரணும், எது லாஸ்ட்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வி, யூ அண்ட் தே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இதில் என்ன அப்படின்னா இது நமக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச், அப்படி தானே? ஏன்னா ஹி செட் இருக்குது, கொட்டேஷனுக்குள்ளே வந்து நமக்கு அவங்க சொன்னது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு எரர் வந்து இருக்குது. என்ன எரரு? ஸோ என்ன எரர்? நம்ம புக்லேயே வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது வந்தால் இதான் வரணும், டைரக்ட் இன்டைரக்டாக இப்படி வந்து மாறும், டுமாரோ நெக்ஸ்ட் டேவாக மாறும், ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸாக மாறும். அப்போ டைரக்ட் ஸ்பீச்லாம் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸு ஈட்டாக வந்து இருக்குது. இது இன்டைரக்டில் மாறும் போது பார்த்தோம் அப்படின்னா என்ன மாறும்? ஏட்டாக வந்து மாறும். ஹீ செட் தட் ஹீ ஏட் ரைஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஹீ செட் தட் ஹீ ஏட் ரைஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்து மாறும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஹீ செட் தட், இங்கே தட் வரும், தட் ஹீ ஏட்டு, நமக்கு வந்து அங்கே ஈட்னு இருந்தது. ஸோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இன்டெரக்டாக ஏட் சொல்லி வந்து மாறும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கிராமர் வீடியோஸும் போட்டிருக்கோம், போயம் ப்ரோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அது வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 21 டேஸில் முடிக்கிற மாதிரி 21 டேஸ்க்கான சேலஞ்சு கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து 12 டேஸ் முடிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஹார்ட் லெவலில் கொஸ்டினாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அடுத்து 9 டேஸ்க்கான இந்த சீரீஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். ஓகே, ஸோ 21 டேஸ் சேலஞ்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.